ஒன்றான மெய் தேவனாக உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்தரின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல்கள். இந்த நாளிலும் பரலோக ராஜ்யத்தில் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றதான தேவனுடைய சித்தம் தேவனுடைய ராஜ்யமாக நமக்குள்ளே வாசம் பண்ணும் பொருட்டு பரமண்டலத்தின் திட்டங்களை பூமியிலே மனுஷீகத்திலே அல்லது சிருஷ்டிப்புகள் மத்தியிலே தேவன் நிறைவேற்றுவதற்கு மனிதனுக்கு சில காரியங்களை அவர் வற்புறுத்துகிறார், செயல்படுத்துகிறார், தம்முடைய நாமத்தை விளங்க பண்ணுகிறார். இந்த நாளிலே நம்ம தியானத்தில் இந்த திருவிருந்து என்ற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் ஆதியிலே திட்டம் பண்ணி பரமண்டலத்திலே இருக்கின்றதை ஆதியிலே திட்டம் பண்ணி ஆதியிலிருந்து, அதாவது இந்த பூமியிலே மனுஷீகத்தை சிருஷ்டித்து மனுஷீகத்தின் மூலமாக பல திட்டங்களை நிறைவேற்றி கொண்டு வருகின்ற பொழுதே ஆரம்பத்திலிருந்தே இந்த காரியங்களை தேவன் மனிதனுடைய இருதயத்துக்குள்ளாக வைக்க ஆரம்பித்தார். ஆதியாகம புத்தகத்திலே 14வது அதிகாரத்திலே ஆபிரகாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனுஷன், அவர் ஒரு பெரிய யுத்தத்தை பார்க்கிறார். அந்த யுத்தம் முடிந்ததும் இந்த சாவே பள்ளத்தாக்கிலே ஆபிரகாமை எதிர்கொண்டு மெல்கிசேதேக் வருகிறார். இந்த திராட்சை ரசமும் அப்பமும் இந்த நிகழ்வு வேதம் முழுவதிலும் நாம் பார்க்கும் பொழுது ஒரு செலிப்ரேஷன் டைம், அதாவது ஒரு கொண்டாடுதல். அப்படி இல்லை என்றால் அது நடக்கும், ஒரு பெரிய விடுதலை நடக்கும், பெரிய ஒரு ஆசீர்வாதம் நடக்கும். இது நாம் அதிகமாக இந்த வேதம் முழுவதிலுமே நாம் பார்க்கலாம். அவைகளை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தியானிக்க இருக்கின்றோம். பாருங்க, 14வது அதிகாரம் ஆதியாகமத்திலே ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அதாவது ஒரு யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்தில் ஆபிரகாமுடைய நெவியூ லோத்தை பிடித்து கொண்டு போகிறார்கள். லோத்துக்காக இவர் யுத்தம் பண்ண போகிறார். இவர், அதாவது நிறைய ராஜாக்கள், இந்த ராஜாக்கள் எல்லாம் சாதாரண ராஜாக்கள் அல்ல. கிட்டத்தட்ட 14 வருடங்கள் இந்த பெரிய ஆளுகையை செய்தவர்கள். இவர்கள் வாரியர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இவங்க எல்லாருமே அதாவது ரொம்ப பவர்ஃபுல் கிங்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சரித்திரத்தில் போடப்பட்டு இருக்கிறது. ஆனால் ஆபிரகாம் 318 பேரோடு தான் அவர் போகிறார். அந்த இடத்திலே இவர்களுக்காக தேவன் தான் யுத்தம் பண்ணியிருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஆபிரகாமோடு சேர்ந்த அவருடைய வீட்டிலே பிறந்து வளர்ந்து அந்த வீட்டின் தன்மைகளிலே வளர்ந்த அந்த 318 பேரும் யுத்த வீரர்கள் அல்ல. ஆனால் இவர்கள் ஃபேஸ் பண்ற குரூப் யாருன்னா, இவங்க பெரிய வாரியர்ஸ், பெரிய கிங்ஸ். இவர்களை எல்லாம் ஆபிரகாம் மிகவும் எளிதாக ஓவர் நைட்ல ஜெயிக்கிறார். இப்படி ஜெயிக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் யார் என்று இந்த ராஜாக்கள் எல்லாம் மலைத்து நிற்கிறார்கள், திகைத்து நிற்கிறார்கள். இந்த சமயத்தில் சாவே பள்ளத்தாக்கில் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு வருகிறார்கள். யார் இவர் என்று பார்ப்பதற்கு, இவரிடத்தில் பேசுவதற்கு. அந்த நேரத்திலே யார் வருகிறது என்றால் மெல்கிசேதேக் வருகிறார். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக. பாருங்க, இந்த திராட்சரசம் அப்பம் என்று வருகிற இடமெல்லாம் ஆசீர்வாதம் வரும். இந்த ஆசீர்வாதம் எந்த ஆசீர்வாதம் என்றால், உலகத்தினுடைய ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆபிரகாம் ஏற்கனவே பெற்றிருந்திருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இவர் சொல்லுகிறார், வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம்.
அப்போ இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அப்பாற்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதம் என்று ஒன்று உண்டு. இந்த தேவனுடைய ஆசீர்வாதம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டுமே என்றால் அதற்கு முன்பதாக இந்த ஒரு காரியம் நிறைவேறுகிறது. இது வேதத்தில் எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்க்கலாம். இந்த திராட்சரசமும் அப்பமும் அதனால்தான் இந்த பஸ்கா பண்டிகை மிகவும் முக்கியமாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த பஸ்கா பண்டிகையில் தான் இந்த திராட்சரசமும் அப்பமும் மிக முக்கியமாக அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஒரு பெரிய ஜெயம் வந்த ஒரு சூழ்நிலை, அல்லது ஜெயம் வரப்போகின்றதான ஒரு சூழ்நிலை, ஒரு மீட்பும் ஒரு விடுதலையும் ஒரு ரட்சிப்பும் ஒரு மேன்மைகளும் தேவனுடைய திட்டத்தின்படி நிறைவேற்றுகிறதான ஒரு நிலைகள் அந்த இடத்துல உண்டாகுகிறது. அப்போ இந்த இடத்துல அவர் மெல்கிசேதேக் சொல்லுகிறார், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த மெல்கிசேதேக். இவர் சாலேமின் ராஜா என்று பார்ப்போம். அப்போ சாலேம் அந்த காலகட்டங்களிலே சாலேம் என்ற பட்டணம் அங்கு எங்கேயாவது இருக்கிறது என்று சரித்திரத்திலே பார்க்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு இடம் அந்த இடத்துல அந்த காலங்களிலே இல்லை. அப்போ இது எந்த சாலேம்? ஏன்னா அந்த சாலேம் என்ற இடம் பரமண்டலங்களிலே இருக்கிறது. பூமியில் அது அந்த காலகட்டத்தில் இருந்ததாக சொல்லப்படவில்லை. ஆனால் இந்த காலத்திற்கு பின்பதாக இந்த சாலேம் என்ற பெயர் பட்டணம் என்று ஒரு பட்டணத்துக்கு பெயர் வைக்கப்பட்டு அதுதான் எருசலேம் என்று மாற்றப்பட்டது என்றும் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார். ஆனால் அதற்கு முன்பதாக அந்த சாலேம் என்ற ஒரு பட்டணம் அந்த இடத்துல இருந்ததாக எழுதப்படவில்லை, எங்கேயும் சொல்லப்படவும் இல்லை. அப்படி என்றால் இந்த மெல்கிசேதேக் இந்த சாலேமுடைய ராஜாவாக இருந்திருக்க முடியாது. அவர் பரலோகத்தின் சாலேமின் ராஜாவாக இருந்திருக்க வேண்டும் என்றும் சில பண்டிதர்கள் கருத்து சொல்லுகிறார்கள். சரி, ஆனால் இந்த உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், பிதாவுடைய ஆசாரியனாய் இருந்த ஒரு மெல்கிசேதேக், இவர் ராஜாவாகவும் இருந்திருக்கிறார், ஆசாரியனாகவும் இருந்திருக்கிறார். இவர் தான் இந்த திராட்சரசம் அப்பம். அப்போ இந்த திராட்சரசம் அப்பம் என்பது இந்த ஆசாரியத்துவத்தோடு சம்பந்தப்படுகிறதாகவும் ராஜாவோடு சம்பந்தப்படுகிறதாகவும் இது காணப்படுகிறது. அப்போ இது ஆளுகையோடு, பரமண்டலத்தின் ஆளுகையின் மகத்துவத்தோடு இவைகள் எழுதப்படுகிறது. இதை எபிரேயனாக்கியோன் எபிரேய புத்தகத்திலேயும் நாம் பார்க்க முடியும். அப்போ இந்த திராட்சை ரசத்தை அப்பத்தையும் இஸ்ரவேலர்களுக்கு சொல்லும் பொழுது, பஸ்கா பண்டிகை என்று சொல்லும் பொழுது, அந்த இடத்துல ஒரு ஆசாரிய முறைமையை தேவன் அந்த இடத்துல கட்டளையிடுகிறார். ஏனெனில் அந்த ஆசாரிய முறைமையின்படி செய்யும் பொழுது இவர்கள் சங்கார தூதனிடத்திலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இந்த முறைமையை பார்க்கும் பொழுது எகிப்தியர்களுக்கு மத்தியிலே வாழ்ந்ததான இஸ்ரவேலர்களுக்கு கற்றுத்தரும் பொழுது அந்த இடத்திலே சொல்லப்படுகின்றதான முறைமைகள் என்னவென்றால், எப்படி திராட்சரசம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும், எப்படி அந்த மாவு பிசையப்பட வேண்டும், எப்படி அந்த அப்பம் ஆயத்தமாக்கப்பட வேண்டும், எப்படி இந்த ஆடு அடிக்கப்படுதல். ஆபிரகாம் இடத்தில் ஆடு அடிக்கப்படுவது சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அந்த இடத்துல மெல்கிசேதேக்கே வருகிறபடினாலே அந்த இடத்துல ஆடு அடிக்கப்படுவது அந்த இடத்துல கூறப்படவில்லை. அப்போ அந்த மெல்கிசேதேக் என்பது யார் என்பது நாம் பின்பதாக யோசிக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலே நாம் பார்க்க வேண்டியது, இந்த பஸ்கா பண்டிகையிலே ஆடு அடிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆடு எப்படி அடிக்கப்படுகிறது? சூரியன் அஸ்தமிக்கும் முன்பதாகவே அது அடிக்கப்பட்டு அந்த இரத்தம் எல்லாம் சிந்தப்பட்டு அந்த மாம்சமானது முழுவதும் சமைக்கப்பட வேண்டும், ஆயத்தமாக்கப்பட்டு முழுவதும் அந்த இரவே காலியாக்கப்பட வேண்டும். ஏன்னா அப்படி உங்களுக்கு சின்ன குடும்பமாக இருந்தீங்கன்னா பக்கத்து வீடு 2 வீடு சேர்ந்து ஒரு ஆடு அடித்து அந்த இரவே அந்த ஆடு சமைத்து முடிக்கப்பட்டு சாப்பிட்டு முடிக்கப்பட வேண்டும். மாவு தானியமானது இடிக்கப்பட்டு, பாருங்க அந்த நேரத்தில் சொல்லப்படுகிறது, அது இடிக்கப்பட்டு ஜலிக்கப்பட வேண்டும். இடிக்கப்பட்டு ஜலிக்கப்பட்டு பிசையப்பட்டு சுடப்படணும். அதுவும் புசித்து முடிக்கப்பட வேண்டும். இது எப்படி பிசையணும் அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி பிசைய வேண்டும். இந்த எண்ணெய் எப்படி ஆயத்தப்படுத்த வேண்டும்?
எண்ணெய் அந்த விதையானது ஒலிவ விதையானது எடுக்கப்பட்டு அது இடிக்கப்பட வேண்டும். இடிக்கப்பட்டு அதுவும் ஜலிக்கப்படுறது. ஜலிக்கப்படுகிறது என்றால் அதை பிழியப்பட வேண்டும். இடிக்கப்பட்டு அது பிழியப்படும் பொழுது எண்ணெய் தனியாக கசியும். அந்த எண்ணெய் வடிகட்டப்பட வேண்டும். இது ஜலிக்கப்பட வேண்டும், இது வடிகட்டப்பட வேண்டும். தெளிந்த எண்ணெயாக எடுக்கப்பட வேண்டும். இந்த எண்ணெயிலே இந்த மாவு குறிப்பிட்ட அளவு, மாவு குறிப்பிட்ட அளவு, எண்ணெய் குறிப்பிட்ட அளவு, திராட்சை ரசம், இவைகள் அந்த டேபிள் அந்த மேஜையில வைக்கப்பட வேண்டும். கூட கசப்பான கீரை. இது என்ன காம்பினேஷன்? இதற்கு ஒரு அர்த்தம் உண்டு. இந்த பஸ்கா, இந்த திருவிருந்து, இந்த பஸ்கா தான் திருவிருந்தாக வருகிறது. அப்போ இந்த மெல்கிசேதே கொண்டு வருகிற திராட்சை ரசம் அப்பம், இதுதான் இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் அந்த இடத்திலே திராட்சை ரசம் அப்பம் எடுக்கிறார். அந்த இடத்திலே ஆடு இல்லை. அதுபோல 1 கொரிந்தியர்ல சொல்லப்பட்டதான அந்த இன்சிடென்ட், இயேசு கிறிஸ்து பவுலுக்கு சொல்லிக் கொடுத்த அந்த வசனங்களிலேயும் திராட்சை ரசமும் அப்பமும் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த திராட்சை ரசம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கும் அவருடைய மாமிசத்துக்கும், இந்த அப்பமானது மாமிசத்திற்கும் ஒப்பனையாக இயேசு கிறிஸ்துவே அதை யோவானிலே சொல்லுகிறார். அப்போ அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி இங்கே காணப்படுகிறது. எங்கே? மோசேயின் காலத்திலே, பஸ்கா பண்டிகையின் காலத்திலே அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டி சொல்லப்படுகிறது. இப்போ ஆபிரகாமை எடுக்கும் பொழுது, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கை பார்க்கும் பொழுது, மெல்கிசேதேக் கரங்களிலே திராட்சை ரசமும் அப்பமும் பார்த்த உடனே ஆபிரகாமுக்கு என்ன புரிகிறது? என்ன தெரிகிறது? இவர் யார் என்று தெரிகிறது. இவர் போய் அந்த இடத்திலே அவரை தொழுது கொள்ளுகிறார். அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார். அந்த ஆசீர்வாதமானது வானத்திலே தேவனுடைய ஆசீர்வாதத்தினாலே இவர் ஆசீர்வதிக்கப்படுகிறார். இப்போ ஆபிரகாம் ஏற்கனவே மெல்கிசேதேக்கை அறிந்தவராக இருக்கிறார். எப்பொழுது இந்த மெல்கிசேதேக்கை ஆபிரகாம் பார்த்தார்? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு உண்டாகி, அப்போ ஆபிரகாமுக்கு வார்த்தை உண்டாகும் பொழுது அந்த வார்த்தையிலே இவர் அறிந்திருக்கிறார். அப்போ தேவனாகிய கர்த்தர் ஏற்கனவே இவருக்கு தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதான் இந்த இடத்துல பார்க்கிறோம். இவர் சாலேமின் ராஜா, உன்னதமானவரின் பிரதான ஆசாரியர், நித்திய கட்டளையை பெற்றவர். இவர் ஆபிரகாமை அறிந்தவர், ஆபிரகாம் இவரை அறிந்தவர். ஸோ அடுத்தபடியாக பார்க்கிறோம், ஆரோன் ஆசாரியத்துவத்தை கொண்டு வருகிறார். இவர் மெல்கிசேதேக் ஆசாரியர், ஆரோன் ஒரு ஆசாரியர். இந்த ஆரோன் இவர் தேவனால் அழைக்கப்பட்டு, ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய என்று எபிரேய புத்தகத்திலே பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த ஆரோன் விசேஷித்த விதமாக ஆசாரியத்துவத்துக்காகவே அழைக்கப்பட்டவராய் இருக்கிறார். அப்போ இவர் ஆசாரியராக மாத்திரம் இருக்கிறாரே தவிர இவர் ராஜாவின் குடும்பம் அதை சேர்ந்தவர் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும் பொழுது இவர் மெல்கிசேதேக் முறைமையின்படி அழைக்கப்பட்டவர். சங்கீதம் 110வது அதிகாரத்திலேயும் இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது, அந்த 1000 வருட அரசாட்சியை குறித்து சொல்லும் பொழுது மெல்கிசேதேக் முறைமையின்படி அழைக்கப்பட்டவர். அப்போ மெல்கிசேதேக் முறைமை என்பது, மெல்கிசேதேக் என்ன முறைமையில இருந்தார், எந்த முறைமையிலே திராட்சரசம் கொண்டு வந்தார், எந்த முறைமையிலே அப்பத்தை கொண்டு வந்தார் என்றால், அவர் ராஜாவாக இருந்தார், சாலேமின் ராஜாவாக இருந்தார், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்தார். அப்ப ராஜாவாகவும் ஆசாரியனாகவும் இருந்த மெல்கிசேதேக் அவருடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து யூத குடும்பத்து, ராஜ குடும்பத்து வம்சத்திலே வந்தவர். அவர் மகா பிரதான ஆசாரியர் என்று சொல்லப்படுகிறவர். அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் பரமண்டலத்திலே, அவருடைய பெயர் மகா பிரதான ஆசாரியர்.
ஸோ பரமண்டலங்களிலே தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்து, பூலோகத்திலே அவருடைய நாமம் இயேசு கிறிஸ்து. ஆனால் பரமண்டலங்களிலே, பரலோகங்களிலே இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை என்று அவருடைய நாமத்தை சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ தேவனுடைய வார்த்தை என்ற நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்து, பூலோகத்திலே இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை உடைய இயேசு கிறிஸ்து, பரமண்டலங்களிலே என்னவாக அவர் சர்வசங்க கூடாரத்திலே தன்னை வெளிப்படுத்துகிறார் என்றால் மகா பிரதான ஆசாரியராக. அப்ப மகா பிரதான ஆசாரியராக பரமண்டலங்களிலே இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்துவாக இருக்கின்றபடியினாலே இவர் உன்னதமான தேவனுடைய ஆசாரியராக இருக்கிறார். அப்போ இவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியத்துவம். அந்த முறைமை என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இரண்டு சாரார், ராஜாவாகவும் ஆசாரியராகவும். இயேசு கிறிஸ்துவை நாம் நன்றாக முக்கிய பகுதியை நான் உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். இரட்சகராக இன்றைக்கு உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. அவர் சிலுவையிலே இரத்தத்தை சிந்தி, தன்னுடைய ஜலத்தை சிந்தி, தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்து மனித சமுதாயத்துக்கு, மனிதனுக்கு ஒரு பெரிய மீட்பை உண்டு பண்ணினார். சர்வ சிருஷ்டிக்காகவும் அவர் மரித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ மீட்புக்காகவும், விடுதலைக்காகவும், ரட்சிப்புக்காகவும் அவர் அக்கிரமம், மீறுதல், பாவம் மூன்றையும் அவர் மாற்றி அமைப்பதற்கு, ஆக்கினை தீர்ப்பை மாற்றி அமைப்பதற்கு கையெழுத்தை குலைத்து மாற்றி எழுதி வைத்திருக்கிறார். இதற்காக இயேசுவை இரட்சகராக அனைவருமே அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக மாத்திரமல்ல, அவரை கர்த்தாதி கர்த்தாவாகவும், அவரை ஆண்டவர் என்ற ஒரு ஐடென்டிட்டியோட அவரை அழைக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவரை இரட்சகராக மாத்திரமல்ல, அவரை ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அவர் ஆளுகை செய்கிறவராக ஏற்றுக்கொண்டு இருக்க வேண்டும். அதிலே ஒரு பெரிய ரட்சிப்பு இருக்கிறது, பெரிய ஐஸ்வர்யம் இருக்கிறது, பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது, பெரிய சுதந்திரம் இருக்கிறது. மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட ஒரே ஒருவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் மகா பிரதான ஆசாரியர். அவர் கர்த்தத்துவம் வாய்ந்தவர். அவருடைய தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர். ஸோ அவருடைய கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவருடைய ராஜ்யத்தின் மேன்மைகளில் அவர் சிறந்தவர். அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறவர். அவரை ஒரு சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவாக பரிதபிக்க, உன்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக பார்க்கின்ற இந்த உலகத்தில் அதை செய்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் அதையே பார்க்காதபடிக்கு அதற்கும் மேலாக இயேசு கிறிஸ்து மகா உன்னதர். அவர் மகா பிரதான ஆசாரியர். அவர் ராஜாதி ராஜா. அவர் நியாயாதிபதியாக உட்காரவும் போகிறவர். அவரை வெறும் கிருபையையும் கருணையையும் அவருடைய அன்பையும் பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நிலையில் பார்க்கின்ற மக்களாகிய நீங்களும் நாம் அவரை நியாயாதிபதியாகவும் பார்க்க வேண்டும், அவரை ராஜாதி ராஜாவாக பார்க்க வேண்டும், அவரை கர்த்தாதி கர்த்தாவாக பார்க்க வேண்டும், அவரே என் ஆண்டவர், என்னை ஆளுகை செய்கிறவர் என்று பார்க்க வேண்டும். அப்பொழுது உங்களுடைய கீழ்ப்படிதல், உங்களுடைய அர்ப்பணிப்பு ஏதோ ஒரு டெம்பரரியோ பரிதபிக்கக்கூடிய நிலைமைக்காகவோ அல்ல. இந்த இடத்துல இந்த திராட்சை ரசமும் அப்பமும் வரும் பொழுது இவர் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறார். எந்த ஐஸ்வர்யத்தை? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கிறார். தொடர்ந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மனிதனால் நினைக்க முடியாத அளவுக்கு ஆபிரகாமுக்குள் ஒரு சந்ததியை தேவன் வைக்கிறார். இது ரகசியம். அது கலாத்தியர்ல சொல்லப்படுகிறது. ஆபிரகாமுக்குள் ஒரு சந்ததி, அந்த ஈசாக்கு என்ற ஒரு சந்ததி அல்ல, கிறிஸ்து என்ற ஒரு சந்ததி. இந்த கிறிஸ்து என்ற சந்ததி எங்கே வருகிறது? ஆபிரகாமுக்குள் வருகிறது. அப்போ ஆபிரகாம் நித்தியத்துக்குள்ளாக எவ்வளவு ஒரு மேன்மையான அந்தஸ்தை பெற்றுக்கொள்கிறார். நாம் நினைப்பது போல நித்தியமான வாழ்க்கையிலே அவர் ஒரு நித்தியத்திலே ஒரு மிகப்பெரிய பங்கை ஆபிரகாம் பெற்றுக்கொள்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் அநேக காரியங்களை நமக்கு இன்னும் சொல்லவில்லை என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது.
அது பல ரகசியங்களை உடையதாக இருக்கிறதாகவும் எழுதப்பட்டு இருக்கிறது. பாருங்க, இந்த எபிரேயர் புத்தகத்திலே 7வது அதிகாரத்திலே சில வசனங்களை நான் வேகமாக வாசித்து உங்கள் மத்தியிலே இதை முடிக்க விரும்புகிறேன். இந்த மெல்கிசேதேக்கு சாலமீன் ராஜாவும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனுமாய் இருந்தான். ராஜாக்களை முறியடித்து வந்த ஆபிரகாமுக்கு இவன் எதிர்கொண்டு போய் அவனை ஆசீர்வதித்தான். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இவனுடைய முதற் பேராகிய மெல்கிசேதேக்கு என்பதற்கு நீதியின் ராஜா என்றும், பின்பு சாலேமின் ராஜா என்பதற்கு சமாதானத்தின் ராஜா என்றும் அர்த்தமாம். இவர் முதற் பேராகிய மெல்கிசேதேக் என்று சொல்லப்படுகிறது. ஸோ மெல்கிசேதேக்குடைய ஐடென்டிட்டி பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்துல முதற் பேர் சாலேமின் ராஜா, நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அடுத்தது, இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். அப்போ வம்ச வரலாறு இல்லை, இவர் எங்கிருந்து வந்தார்? அப்போ பூமியிலே அவர் பிறந்ததாகவோ, ஏன்னா பூமியில் வாழுகிறவர்களுக்கு வம்ச வரலாறு இருக்க வேண்டும். இவர் தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவர். இவர் நாட்களின் துவக்கமும் ஜீவனின் முடிவும் உடையவராய் இராமல். அப்ப இவருக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இவர் ஒரு தெய்வீக தன்மை இல்லாமல், தெய்வீக ஒரு பர்சனாலிட்டி இல்லாமல் வந்திருக்க முடியாது. அப்ப இவருடைய ஆள் தத்துவம் என்பது தேவனாகத்தான் இருந்திருக்க வேண்டும். தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பானவனாய் என்றென்றைக்கும் ஆசாரியரா, என்றென்றைக்கும் இவர் தான் ஆசாரியர். அப்ப இந்த ஆசாரியன்ற பேரு இயேசு கிறிஸ்துவை தவிர வேறு ஒருவருக்கும் கொடுக்கப்படவில்லை. இவர் எவ்வளவு பெரியவனாய் இருக்கிறான் பாருங்கள். கோத்திர தலைவனாகிய ஆபிரகாம் முதலாய் கொள்ளையிடப்பட்ட பொருள்களில் இவனுக்கு தசமபாகம் கொடுத்தான். அப்போ தசமபாகம் வாங்கி கொள்ளுகின்ற ஒரு பெரிய அந்தஸ்தை உடைய ஆசாரியர். இதற்கு முன்பதாக ஆபிரகாம் யாருக்காவது தசமபாகம் கொடுத்திருக்கிறாரா? அப்ப இந்த தசமபாகம் கொடுக்கிறதும் இந்த ஆசாரியத்துவ ஊழியத்திலே அந்த திராட்சை ரசமும் அப்பமும் வாங்குவதும் தசமபாகம் கொடுப்பதும் இந்த முதல் இன்சிடென்ட் நடக்கிறது. இது ஒரு பெரிய ஆராதனை ஸ்தலம் போல நடக்கிறது அந்த சாவை பள்ளத்தாக்குல. அப்போ இந்த இடத்துல வசனம் வருகிறது, லேவியின் புத்திரரின் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாயப்பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதற்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். இப்போ லேவி இந்த தசமபாகம் வாங்குகிறது என்ற ஒரு கட்டளையும் ஒரு பிரமாணமும் எல்லாமே இந்த இஸ்ரவேல் கோத்திரங்கள் மத்தியிலே கொடுக்கப்பட்டது. அதிலே தசமபாகம் வாங்குவதற்கு கட்டளை பெற்றவர் ஒரே குடும்பம், லேவியின் குடும்பம். ஏனென்றால் இந்த லேவியின் குடும்பம் 12 குடும்ப கோத்திரத்திலிருந்து பிரிக்கப்பட்டு ஆசாரியராகவும் லேவியராகவும் வாழுவதற்கு இவர்களுக்கு அருளப்பட்டது. இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்தது தான் ஆரோன் குடும்பம். இந்த ஆரோன் குடும்பம் ஆசாரிய குடும்பமாக அழைக்கப்பட்டது. மற்றபடி லேவியின் குடும்பம் முழுவதும் அவர்கள் பணிவிடை செய்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அப்படி இந்த ஆசாரியர்கள் தசமபாகத்தை வாங்குகிறவர்கள் லேவியின் கோத்திரத்தார். மற்ற லேவியர்கள் ஆலயத்தின் பணிகளை செய்கின்றவர்கள். எல்லாரும் அந்த லேவி கோத்திரம் முழுவதுமே தசமபாகத்துக்கு சொந்தக்காரர்கள். ஏன் இந்த லேவி தசமபாகத்துக்கு சொந்தக்காரனாய் மாறினார் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறது. பாருங்க, இந்த இடத்துல லேவியின் புத்திரரின் ஆசாரியத்துவத்தை அடைகிறவர்களும் ஆபிரகாமின் அறையிலிருந்து வந்த தங்கள் சகோதரரான ஜனங்களின் கையிலே நியாய பிரமாணத்தின்படி தசமபாகம் வாங்குகிறதுக்கு கட்டளை பெற்றிருக்கிறார்கள். ஆகிலும் அவர்களுடைய வம்ச வரிசையில் வராதவனாகிய இவன் ஆபிரகாமின் கையில் தசமபாகம் வாங்கி வாக்குத்தத்தங்களை பெற்றவனை ஆசீர்வதிக்கிறார். மெல்கிசேதேக் இவங்க ஃபேமிலியிலேயே வரல, இவங்களுக்கு சம்பந்தப்பட்டே இல்லை. ஆனா இந்த திராட்சை ரசமும் அப்பமும் கொண்டு வருகிறார், இவர் தசமபாகத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமுடைய அறையிலே ஆபிரகாமுடைய 4வது தலைமுறை தான் லேவி. லேவி ஆபிரகாமை பார்க்கல. ஆனா மற்ற எல்லா பிள்ளைகளை காட்டிலும் லேவி வாங்குகிறவரா இருக்கிறார். ஏனென்றால் தசமபாகத்தை கொடுக்கின்றதான அந்த குணத்தை
இவர் இன்ஹெரிட் பண்ணியிருக்கிறார், லேவி இன்ஹெரிட் பண்ணியிருக்கார். அந்த 12 பிள்ளைகளில லேவி இன்ஹெரிட் பண்ண குணம் என்ன? அந்த தசம பாகம் கொடுப்பதினாலே, ஆபிரகாம் கொடுத்ததினாலே அதை வாங்குகின்ற குணாதிசயத்தை, அதனுடைய தகுதியை, அதனுடைய மேன்மையை அவருடைய இரத்தத்திலே லேவி பெற்று கொண்டிருக்கிறார். அதுதான் ஆபிரகாமின் அறையிலே, கற்பத்திலே லேவி இருந்தார். அருமையானவர்களே, உங்களுடைய கற்பத்தின் கனிகளிலே உங்களிடத்திலிருந்து அந்த கற்பத்துக்குள்ளாக செல்லுகின்றதான குணாதிசயங்கள் மிகவும் முக்கியம். எத்தனை தலைமுறைகளாக இருந்தாலும் பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள் உங்களுடைய குணங்களை இன்ஹெரிட் பண்ணுவாங்க. அந்த குணங்கள் தேவனுக்கு பிரியமாயிருந்து அவரிடத்திலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு இந்த நாளிலே இன்றைக்கு உங்கள் குணங்கள் விலையேற பெற்றது. இதுதான் இந்த தசம பாகத்திற்கும் இந்த திராட்சரசம் அப்பத்தை பிட்குவதிலும் உள்ள தேவனுடைய ஆசீர்வாதம். இந்த ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை நினைவு கூறுங்கள் என்று சொன்ன வார்த்தையின் விளக்கங்கள் இவைகள். இதைதான் அவருடைய ராஜ்யத்தின் ஸ்தாபனம் என்று நான் உங்கள் மத்தியிலே பேசிக்கொண்டிருக்கிறேன். அவருடைய ராஜ்யத்திலே தலைமுறைகள் தலைமுறைகளுக்குள்ளாக அவர் ஐஸ்வர்யங்களை வைக்கின்றவராக காணப்படுகிறபடினாலே தேவன் அவருடைய ஐஸ்வர்யங்களை, அவருடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் உங்கள் தலைமுறைகளுக்கும் கொடுக்க வேண்டுமே என்றால் இன்றைக்கு உங்களுடைய குணங்கள் மிகவும் முக்கியம். உங்களுடைய நினைவு கூறுதல்கள் முக்கியம். நீங்கள் இந்த கம்யூனியன் திருவிருந்திலே பங்கு பெறும் பொழுது உங்கள் இருதயங்களின் அர்ப்பணிப்புகள் மிகவும் முக்கியம். ஒரு விலையேற பெற்ற தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும். உலகத்தில் உங்களுக்கு என்ன இழந்தீர்களோ உலகத்தின் ஐஸ்வர்யங்கள் உங்களை கொண்டு போவதல்ல நித்தியத்திற்கு. இது நித்திய காலமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியதான ஐஸ்வர்யம். அதை தான் இந்த இடத்துல சொல்றார், சிறியவன் பெரியவனாலே ஆசீர்வதிக்கப்படுவான். அதற்கு சந்தேகமே இல்லை. அன்றியும் இங்கே மரிக்கிற மனுஷர்கள் தசமபாகம் வாங்குகிறார்கள், அங்கேயோ பிழைத்திருக்கிறான் என்று சாட்சி பெற்றவன் வாங்கினான். அன்றியும் மெல்கிசேதேக்கு ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போன போது லேவியானவன் தன் தகப்பனுடைய அறையில் இருந்தபடியால் தசமபாகம் வாங்குகிற அவனும் ஆபிரகாமின் மூலமாய் தசமபாகம் கொடுத்தான் என்று சொல்லலாம். அப்போ லேவி ஆபிரகாம் மூலமாக தசமபாகம் கொடுத்தபடியினாலே அதை வாங்கக்கூடிய குவாலிஃபிகேஷன் லேவிக்கு கிடைக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்குட்பட்டிருந்தல்லவோ நியாயப்பிரமாணத்தை பெற்றார்கள். அந்த ஆசாரிய முறைமையினாலே பூரணப்படுத்துதல் உண்டாயிருக்குமானால் ஆரோனுடைய முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஆசாரியத்துவம் பூரணப்படுகிறது. தொடர்ந்து நாம் தியானிக்கும் பொழுது அதில் சில ரகசியங்கள் புரிந்து கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர். அந்த ஆசாரியத்துவத்தையும் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவிருந்தை இயேசு ஆயத்தப்படுத்தினார். இந்த ஆசாரியத்துவத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த எப்படி இயேசுவை இரட்சகராக ஆண்டவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோமோ அதுபோல இயேசு கிறிஸ்துவை ஆசாரியராகவும் மகா பிரதான ஆசாரியராகவும் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் என்றுதான் இந்த இடத்துல எபிரேய ஆக்கியோன் எழுதுகிறார். அப்படி என்றால் இந்த ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டிருக்கிறது. நியாயப்பிரமாணமும் மாற்றப்பட வேண்டியதாகும். இவைகள் எவரை குறித்து சொல்லி இருக்கிறதோ அவர் வேறொரு கோத்திரத்துக்குள்ளானவராய் இருக்கிறாரே, அந்த கோத்திரத்தில் ஒருவனாகிலும் பலிபீடத்து ஊழியம் செய்ததில்லையே. நம்முடைய கர்த்தர் யூதா கோத்திரத்தில் தோன்றினார் என்பது பிரசித்தமாயிருக்கிறது. அந்த கோத்திரத்தாரை குறித்து மோசே ஆசாரியத்துவத்தை பற்றி ஒன்றும் சொல்லவில்லையே. அப்போ இந்த வசனங்களை நாம் நிதானிக்கும் பொழுது ஒன்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ஆசாரியத்துவத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு இந்த திருவிருந்துக்குள் பிரவேசிக்கின்றோம். இதுதான் இந்த இடத்துல மெல்கிசேதேக்கு மூலமாகவும் ஆபிரகாம் மூலமாகவும் நாம் அறிய வேண்டியது. இதை இன்னும் ஆழமாக நாம் போக முடியும். அதை இன்னொரு நாளிலே நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற
படியினாலே மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து மாறி போகாத ஆசாரியத்துவம் உள்ளவராய் இருக்கிறார் என்ற அந்த ஆசாரியத்துவத்தை நான் ஏற்றுக்கொள்ளுகிறதற்காக இந்த திருவிருந்திலே நான் பங்கு பெற வேண்டும். உங்களுடைய தசம பாகத்தையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்கள் காணிக்கையையும் நீங்கள் கொடுக்க வேண்டும். உங்களை நீங்கள் இந்த தசம பாகம் காணிக்கை என்பது ஒரு பெரிய அர்ப்பணிப்புக்காக தேவன் மனிதனை ஊக்குவித்தது. அதைத்தான் இந்த ஆசாரியத்துவத்துக்குள்ளே கொண்டு வருகிறார். அப்படி என்றால் அந்த ஐக்கியத்துக்குள்ளே வரும்பொழுது அந்த சிலுவையின் உபதேசத்திலே, அந்த கிருபையின் ஐஸ்வர்யத்திலே, அந்த இரத்த சிந்துதலை நாம் நினைக்கும் பொழுது அவரை இரட்சகராக, ஆண்டவராக, மகா பிரதான ஆசாரியராக, என்னுடைய ஆசாரியராக அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர் ஆராதனைக்குரியவராக நான் அவரை வணங்குகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென். Praise the Lord. Hallelujah. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. உங்கள் முகங்கள் நல்ல பிரகாசமாக இருப்பதை குறித்து மிகுந்த சந்தோஷம். வருடத்தின் கடைசி மாதம் அல்லவா? அப்படி தான் இருக்கும் இல்லைங்களா? டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை கொடுக்கக்கூடியதான நாளாக இது காணப்படுகிறது. உலகமெங்கிலும் இந்த மாதத்தை விசேஷத்த வண்ணமாக அனைவரும் கொண்டாடி கொண்டு இருக்கின்றதான ஒரு மாதமாக இருக்கின்றபடியினாலே அந்த கொண்டாட்டத்தில் நீங்களும் பங்கடைந்திருப்பீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். ஜெபத்தோடு கூட இந்த ஆராதனைக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற பரலோக தகப்பனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேளையில் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட ஒத்தாசையோடு கூட உம்முடைய சமூகத்துக்கு நேராக எங்களை அர்ப்பணிக்கின்றோம். இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் முதல் வாரத்தில் நாங்கள் ஒன்றாக சேர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கூடி வந்திருக்கின்றோம். இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தி எங்களுடைய வாயின் வார்த்தைகளையும் இருதயத்தின் தியானத்தையும் நீர் அங்கீகரிக்கும்படிக்காக, ஆசீர்வதிக்கும்படிக்காக வேண்டுதல் செய்கின்றோம். உலகமெங்கிலும் இந்த மாதத்தை உம்முடைய பிறப்பின் தினமாக கொண்டாடுகின்ற மாதமாக, நாட்களாக நாங்கள் எண்ணிக்கொண்டு வருகின்றோம். ஆண்டவரே, இது ஒருவேளை சத்தியத்தின் பிரகாரமாக மாறுபட்ட மாதமாக இருந்தாலும் நீர் இந்த உலகத்திற்கு வந்தீர் என்பதை வெளிப்படுத்துவதற்காக நாங்கள் இந்த வார்த்தைகளை உம்முடைய நாமத்தினாலே வெளிப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான அருமையான பிள்ளைகள் அனைவரும் இந்த வார்த்தையினாலே நடத்தப்படுகின்ற பிள்ளைகளாக, ஆசீர்வதிக்கப்படுகின்ற குடும்பங்களாக, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நீர் நடத்தும்படிக்காக வேண்டுதல் செய்கிறோம். உம்முடைய நாமத்திற்கே துதிகான மகிமை யாவையும் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் தந்த நல்ல பிதாவே, ஆமென். நான் சொல்லுகின்றதான அறிக்கையை என் பின்பாக சொல்லி தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகின்றோம். கர்த்தாவே, நீர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளும். உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும். உமது நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும். உமது கற்பனைகளின் பேரில் விசுவாசமாய் இருக்கிறேன்.
நான் பிழைத்திருப்பதற்கு உமது வார்த்தையின்படி என்னை ஆதரித்தருளும். உமது வார்த்தையினாலே, உமது வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தும். உமது வார்த்தையின்படி என்னை விடுவித்தருளும். மிகுந்த கொள்ளவுடைமையை கண்டுபிடிக்கிறவன் மகிழ்கிறது போல நான் உமது வார்த்தையின் பேரில் மகிழ்கிறேன். என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. ஆமென். வழியும் சத்தியமும் ஜீவனுமான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் ஏறெடுத்துக் கொள்ளுகின்றேன். இந்த மாதம் என்று சொல்லுகின்றதான பொழுது ஒரு விசேஷித்த மாதமாக, உலகம் எங்கிலும் மகிழ்ந்து கொண்டாடுகின்ற ஒரு மாதமாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். நம்மிடத்தில் பணம் இருக்கிறதோ இல்லையோ, கடன் வாங்கியாவது, நன்றாக துணி வைத்து கொண்டிருந்தாலும் துணிகளை வாங்குவதற்கு செல்லுகின்றோம். புதிதாக அணிந்து கொள்வதற்காக, நம்மை பார்க்கிறவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படிக்காக, நம்மை நாமே பார்த்து மகிழ்ந்து களி கூறும்படிக்காக இந்த காரியங்களை செய்கின்றோம். அநேகருக்கு பொருட்களை பரிசாக வழங்குகின்றோம். அநேகருக்கு நம்மாலே இயன்ற காரியங்களை செய்கின்றோம். வேதம் சொல்லுகின்ற பிரகாரமாக 7 விதமான கூட்டத்தாரை நம்மிடத்திலே இருக்கின்றதான பரிசுகளின் நிமித்தமாக, துணிகளின் நிமித்தமாக, உணவுகளின் நிமித்தமாக அவர்களை போஷிக்கின்றவர்களாக நாம் இருக்கின்றோம். எல்லாம் நல்லது, அப்படித்தான் நாம் செய்ய வேண்டும் என்பது வேத வசனத்தின் ஆதாரத்தில் கொடுக்கப்பட்டதான விஷயங்கள். ஆனாலும் நம்முடைய வீடுகளிலே நட்சத்திரத்தை தொங்கவிடுகின்றோம். கிறிஸ்துமஸ் தாத்தா என்று சொல்லி டிரெஸ்களை போட்டுக்கொண்டு உலாவிக் கொண்டு வருகின்றோம். கிறிஸ்துமஸ் ட்ரீயை ஏற்றி வைத்து அதிலே மகிழ்ந்து களி கூறுகின்றோம். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் இந்த மாதத்தில் காணப்படுகின்றதாக இருக்கிறது. இவைகள் எல்லாம் கிறிஸ்துவுக்கு அல்லது இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமானதா? அவர் இப்படி செய்ய சொல்லி இருக்கிறாரா? இதெல்லாம் கொஞ்சம் நிதானித்து நாம் பார்க்க வேண்டும். நட்சத்திரம் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் நாம் ஏற்றி வைத்திருக்கின்றதான, தொங்க விடுகின்றதான நட்சத்திரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அதனுடைய ரகசியம் என்ன? துணிகள் என்று சொல்லும் பொழுது அந்த துணிகளுக்குள்ளாக என்ன ரகசியங்கள் இருக்கிறது? பரிசுகளை கொடுக்கும் பொழுது பரிசுகளிலே என்ன ரகசியங்கள் இருக்கிறது? இவைகள் எல்லாமே வேதத்தின் ஆதாரத்திலே, வசனத்தின் ஊடாக நாம் கவனிக்கும் பொழுது ஏராளமான ரகசியங்களை அவைகள் வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். அவைகள் எல்லாவற்றையும் இந்த மாதத்திலே உங்களுக்கு நான் ஷார்ட் செர்மனிலே அவைகளை கொண்டு வரப்போகின்றேன். இந்த மாதம் முழுவதுமாக நீங்கள் அதை பார்த்து அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்டு விசுவாசித்து அதன்படி செய்வதற்கு உங்களை ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள். முதலாவதாகவே உங்களுக்கு நான் இந்த காரியத்தை சொல்லிவிட்டேன். வருகின்ற புதன்கிழமை இரவு 9 மணிக்கு இந்த செய்திகள் தொடர்கின்றதாக இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் இந்த மாதத்தினுடைய, அதாவது டிசம்பர் மாதமாக இருக்கின்றபடியினாலே, கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் வெளிப்படுத்துகின்றபடியினாலே அதை சம்பந்தப்பட்ட செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வர விரும்புகின்றேன். நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம். நான் தொடர்ச்சியாக இந்த நாட்களில் சபையினுடைய ரகசியத்தையும் குடும்பத்தினுடைய ரகசியங்களையும் ஒன்றாக இணைத்து தெய்வம் நமக்கு செய்ததான காரியங்களை பேசிக்கொண்டு வருகிறோம். அதன் அடிப்படையிலே தான் இந்த செய்தியும் சபையோடு கூட சம்பந்தப்படுகின்ற செய்தியாக ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறார். இதனுடைய தலைப்பை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால்,
சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அப்படின்ற தலைப்பு இதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. சங்கீதங்களின் புஸ்தகத்தில் இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் வருகையை குறித்தும் இரகசிய வருகையை குறித்தும் இரண்டாம் வருகை என்று சொல்லுகின்றதான பகிரங்க வருகையை குறித்தும் எல்லா இடங்களிலும் அங்காங்கே வசனங்கள் இழையோடுகிறதை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் முதற்கொண்டே. அப்படி என்றால் இந்த வேதத்தினுடைய சிறப்பை நாம் கவனிக்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக இயேசு கிறிஸ்துவை குறித்ததான மிக ஆழமான சத்தியங்களை பிதாவானவர் வெளிப்படுத்தி கொடுத்து அதை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நமக்கு திருவளம் பற்றுகின்றார். அதன் அடிப்படையில் இந்த சங்கீதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் எடுத்து இந்த செய்தியினுடைய தலைப்பின் அடிப்படையில் அவைகளை நாம் கவனிக்கப் போகின்றோம். சங்கீதம் 68:18 தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர். வசனத்தை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். இதை சம்பந்தப்பட்டதான அடுத்த வசனம் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 8வது வசனம். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். இரண்டு வசனமும் ஒன்று போல ஒன்றாகவே இருப்பது போல காணப்படுகிறது. ஆனால் இந்த வசனத்தை நாம் பிரிக்கும் பொழுது இந்த வசனங்களிலே ஒன்று போல் தெரிகின்றதான இந்த வசனங்கள் ஒன்று போலதான் இருக்கிறது, ஒன்று போலதான் உள்ளது. இந்த ஒன்று போல் இருக்கின்றதான இந்த வசனங்களை பிரிக்கும் பொழுது இதுல ஒரு ஆழமான சத்தியம் புதைந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்ப கவனிங்க, பழைய ஏற்பாட்டின் காலத்திலேயே மிக அருமையாக தீர்க்கதரிசியாக ராஜாவாக தரிசனங்களை ஆழமாக ருசித்து பார்க்கக்கூடியவராக இருந்த ஒரு மனிதர் தாவீதாக காணப்படுகின்றார். இந்த தாவீதினுடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து தன்னை வெளிப்படுத்தி அநேக ரகசியங்களை அவருக்கு சொல்லிக் கொடுத்ததின் நிமித்தமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்தும் இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவருடைய ஊழியத்தை குறித்தும் அடுத்ததாக பின்னதாக வரப்போகின்றதான அந்த ரகசிய வருகையை குறித்தும் அதற்கு அடுத்ததாக பகிரங்க வருகையை குறித்தும் அவர் தெளிவாக ஆங்காங்கே அந்த வெளிப்பாடுகளை பெற்று எழுதி வைத்திருக்கிறதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். இந்த வசனத்திலும் கூட அப்படித்தான் 3 வருகையையும் அவர் புதைத்து வைத்திருக்கிறதை நம்மாலே அறிந்து கொள்ள முடியும். பாருங்க, முதலாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது, வசனத்தை முதலாவதாக பிரிக்கலாம். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனீர். அப்படின்னா சிறைப்பட்டவர்கள் யார்? அவர்களை எப்படி அவர் சிறையாக்கி கொண்டார்? எங்கே கொண்டு போனார்? இது முதல் வருகையை குறித்ததான ரகசியமாக இருக்கிறது. அவர் இந்த பூமிக்கு வந்ததினுடைய நோக்கத்தை வெளிப்படுத்துகின்ற அந்த முதல் வருகையினுடைய ரகசியத்தை அந்த வார்த்தைகள் அந்த பகுதி வெளிப்படுத்துகிறார். இரண்டாவதாக தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அப்படின்னு சொல்லி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தெய்வம் மனிதர்களுக்கு உள்ளாக வாசம் செய்யவில்லை. நன்றாக கவனிக்கணும். புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து வந்து ஊழியத்தை நிறைவேற்றி உயிர்த்தெழுந்து பரமேறின பின்பு நமக்கு வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளை நீங்கள் கவனிப்பீர்கள் என்று சொன்னால்
மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டாக அவர் வந்தார் என்பதை வெளிப்படுத்துவதற்காக இந்த ரகசியமான அர்த்தத்தை, கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையை வெளிப்படுத்துகின்றதாக இருக்கிறது. அதாவது கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையில், இயேசு கிறிஸ்துவனுடைய ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் இந்த தேவனாகிய கர்த்தர் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும். அதுதான் தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த முதல் வருகையோடு கூட சம்பந்தப்படுகின்றதாக இருந்தாலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில இடைப்படுகின்றதான நேரத்தில், வாசம் பண்ணுகின்றதான நேரத்திலே தான் அவருடைய வருகையிலே நாம் பங்கடைய முடியும் என்பதை இந்த வாக்கியம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இது ரகசிய வருகையை வெளிப்படுத்துகின்றதான ஒரு சத்தியம். மூன்றாவதாக, துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே வரங்களை பெற்றுக்கொண்டார் என்று வேதவசனம் சொல்லுகிறது என்றால், எதற்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார், யாருக்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார்? அது சொல்லப்பட்டு இருக்கிறது, துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் என்று சொல்கிறார். இப்போ துரோகிகள் என்பவர்கள் யார்? துரோகிகளாக இருந்தவர்கள் எப்படி மாற்றப்பட்டார்கள்? அல்லது துரோகிகளாக இருக்கிறவர்கள் இன்னும் துரோகிகளாகவே இருக்கிறார்களா? அப்படி என்றால் அவர்கள் யார்? துரோகிகள் என்பவர்கள் துரோகிகள் தான் அப்படின்னா அவர்கள் யார்? துரோகிகளாக இருந்தவர்கள் மாற்றப்பட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் யார்? அவர்களுக்காக வரங்களை அளித்தார் என்று சொன்னால் யாருக்காக, எந்த வரங்களை எப்பொழுது அவர் கொடுத்தார், அவர் எப்பொழுது பெற்றுக்கொண்டார், எப்பொழுது கொடுத்தார்? இதுதான் இந்த மூன்று காரியங்களையும் பார்க்கும் பொழுது இது பகிரங்க வருகையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. 1000 வருட அரசாட்சி. அப்போ இந்த மூன்று பகுதிகளிலேயும் முதல் வருகை, ரகசிய வருகை, பகிரங்க வருகை, 1000 வருட அரசாட்சியோடு கூட சம்பந்தப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான மூன்று காரியங்களையும் உள்ளடக்கினதான வசனமாக இருக்கிறது. அதே வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதுகின்றதான நேரத்தில், அந்த சபைக்கு வெளிப்படுத்துகின்றதான நேரத்தில், அதனால் அவர் உன்னதத்திற்கு ஏறி, நல்லா கவனிச்சுக்கணும், உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ இந்த மூன்றையும் நீங்கள் நிதானித்து பார்த்தா, இந்த மூன்று வாக்கியங்களையும் பிரித்ததான இந்த மூன்று வாக்கியங்களை நிதானித்து பார்த்தா, இந்த மூன்றுமே முதல் வருகையினுடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. உன்னதத்திற்கு ஏறி அப்படின்னா உன்னதத்திலிருந்து அவர் இறங்கினார் என்பது அதனாலே விளங்குகிறது. உன்னதத்திலிருந்து இறங்கினதுனாலே தான் உன்னதத்திற்கு அவர் ஏறுகிறார். ஒன்று. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி, அப்ப சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனார் என்பது அதனாலே விளங்குகிறது. மூன்றாவதாக மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். அப்படின்னா சிறைப்பட்டவர்களை கொண்டு போனவர்களுக்கு வரங்களை கொடுத்தாரா, அல்லது மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதே, இப்பொழுது இருக்கிறவர்களுக்கு அந்த வரங்களை அளித்தாரா அப்படின்னு சொன்னா, எல்லாமே இந்த ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த முதல் வருகையில நடந்த சம்பவங்களை வெளிப்படுத்துகின்ற ஒரு வசனமாக இந்த வசனம் காணப்படுகிறது. எனவே இப்பொழுது இதனுடைய சாரம்சத்தை விரிவாக நாம் எடுத்துக்கொண்டு ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். இந்த இரண்டு பகுதியிலும் வருகையை குறித்ததான வெளிப்பாடுகள் அதிகமாக காணப்பட்டாலும், இந்த பகுதியில உன்னதம் என்று சொல்லுகின்றதான வார்த்தை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அங்கே முதலாவதாக சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உன்னதம் என்ற இந்த வார்த்தை எந்த இடத்துல இருக்கிறது, அது உன்னதம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, பரலோகத்தில சியோன் என்று சொல்லப்படுகின்றதான அந்த மலையில உன்னதம் காணப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில இங்கே கீழே வரும்பொழுது எப்பொழுது இருக்கின்றதான எருசலேமிலே, இஸ்ரேல் தேசத்திலே எருசலேமிலே, அங்கே இருக்கின்றதான சியோனிலே உன்னதம் ஒன்று இருக்கிறது. அடுத்ததாக நீங்க அப்படியே அடுத்த பகுதிகளுக்கு நீங்க வரும்பொழுது மத்திய ஆகாயத்தில் இருக்கின்றதான பரிதேசியில
அந்த இடத்துல இருக்கின்றதான தோட்டத்தில் அங்கே ஒரு உன்னதம் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த பகுதிகளை எல்லாவற்றையும் டீட்டெயிலாக கிட்டத்தட்ட 9 பகுதிகளாக பிரித்து பரிதேசு என்று சொல்லப்படுகின்றதான அந்த தலைப்பின் கீழாக என்னுடைய மனைவி பேசியிருக்கிறார்கள் ஷார்ட் செர்மனில். அவைகளை நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால் மிக ஆழமான சத்தியங்கள் அந்த 9 பகுதிகளை உள்ளடக்கினதாக இருக்கிறது. அதனால தான் நான் மேலோட்டமாக இதை நான் எடுக்கின்றேன். ஆனாலும் இதில் தேவன் நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கக்கூடியதான ரகசியங்களை நாம் பார்க்க போகின்றோம். எனவே இந்த நாங்கள் வெளியிட்டு கொண்டு இருக்கின்றதான இந்த பகுதிகள் இந்த எல்லாவற்றையும் நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய ஆவிக்குரியதான வாழ்க்கைக்கு மிகுந்த ஆசீர்வாதமான காரியங்கள் அவைகளிலே வெளிப்படுகின்றதாக இருக்கும். எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த யூடியூப் சேனலை ப்ரெஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சரி, இந்த உன்னதம் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா 33:5. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் உன்னதத்தில் வாசமாய் இருக்கிறார், அவர் சீயோனை நியாயத்தினாலும் நீதியினாலும் நிரப்புவார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உன்னதத்திலே உயர்ந்தவராக இருக்கின்றதான கர்த்தர் உன்னதத்திலே வாசமாய் இருக்கிறார் என்று சொன்னால் அந்த உன்னதம் என்று சொல்லுகின்றதான இடம் 3 பரலோகங்களிலே இருக்கின்றதான ஒரு உயர்ந்த ஸ்தலமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அடுத்தது யோபுவின் சரித்திர புஸ்தகம் 22வது அதிகாரம் 12வது வசனத்தில் தேவன் பரலோகத்தின் உன்னதத்தில் இருக்கிறார் அல்லவா, நட்சத்திரங்களின் உயரத்தை பாரும், அவைகள் எத்தனை உயரமாய் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இப்போ தேவன் பரலோகத்தின் உன்னதத்தில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பரலோகத்திலே உன்னதம் என்று சொல்லுகின்றதான இடம் இருக்கிறதாக அவர் இந்த இடத்திலே வெளிப்படுத்துகின்றார். சங்கீதம் 46வது அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு நதி உண்டு, அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ தேவன் வாசம் பண்ணுகின்றதான இடம் தேவனுடைய அரண்மனையாக இருந்தாலும், தேவனுடைய அரசாங்கமாக இருந்தாலும், தேவனுடைய ஆலயமாக இருந்தாலும், உன்னதம் என்று சொல்லுகின்றதான இடத்திலே அவர் உட்காரக்கூடியவராக வாசம் செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்பது இந்த வசனங்களின் அடிப்படையிலே நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பரமண்டலங்களிலே பரலோகத்திலே இருக்கின்றதான இந்த தெய்வம் பூலோகத்திற்கு இறங்கி வருகின்றதான ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து பரமண்டலத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வருகின்றதான ஒரு சம்பவம். இந்த உன்னதத்தில் இருந்து கீழே வருகின்றதான ஒரு வாழ்க்கை, அதுதான் இந்த பகுதிகளிலே நாம் பார்க்கின்றோம். அப்போ இயேசு கிறிஸ்து உன்னதங்களிலிருந்து இறங்கி வருகின்றார், பரமண்டலங்களிலிருந்து இறங்கி வந்தார் என்று சொன்னால் இறங்கி வந்தவர் திரும்ப ஏறி போனார் என்று வேத வசனத்திலே நாம் பார்க்கலாம். அதை குறித்து யோவான் தீர்க்கமாக எழுதுகின்றதான அந்த வார்த்தையை நாம் கவனித்தால் 3வது அதிகாரம் 13வது வசனத்திலே பரலோகத்திலிருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனே அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை என்று மிக தெளிவாக இந்த வார்த்தைகள் சொல்லப்படுகிறது. யாரையும் நாம் குற்றப்படுத்துவதற்காகவோ அல்லது குறை சொல்லுவதற்காகவோ தவறை சுட்டி காட்டுவதற்காகவோ பேசுகிற வார்த்தைகள் அல்ல. வசனத்தை கொண்டு வசனத்தினாலே நாம் நிரூபித்துக் கொள்ள அதன்படி வாழ்வதற்காக இந்த வசனத்தை நான் உங்கள் மத்தியிலே கொண்டு வருகின்றேன். பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை. அப்போ இயேசு கிறிஸ்துவை தவிர வேற யாரும் இந்த காரியத்தை செய்யவில்லை என்பது இதனாலே விளங்குகிறது. எந்த ஒரு மனிதனுடைய காரியத்தை குறித்து பேசுகிறோம். சரிங்களா? அடுத்தது, இப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும் பொழுது
நல்லா கவனிங்க. அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். இது எபேசியர் 4:8. அப்போ இயேசுவாகிய தேவன் உன்னதத்திற்கு ஏறின சம்பவம், அதாவது அவர் உன்னதத்தில் இருந்து இறங்கினவர். உன்னதத்தில் இருந்தார், உன்னதத்தில் இருந்து பூமிக்கு இறங்கி வருகின்றார், பூமியிலிருந்து உன்னதத்திற்கு ஏறி போகின்றார். சரிங்களா? அதை அப்படியே வச்சு. அப்ப இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த முதல் வருகையை குறித்து நாம் பார்க்கும்பொழுது, இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்தார். இயேசு மனுஷகுமாரனாக இந்த உலகத்திற்கு வந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். எங்கிருந்து வந்தாரோ அந்த இடத்திற்கு திரும்ப போகின்றார். எந்த இடத்திலிருந்து பூமிக்கு வந்தாரோ வந்தவர் பூமியிலிருந்து மீண்டுமாக வந்த இடத்திற்கு போகின்றார். அப்போ இந்த இதுல நடந்த சம்பவம், அதாவது உன்னதத்தில் இருந்து பூமிக்கு வந்ததும் பூமியிலிருந்து உன்னதத்திற்கு போகும்போது நடந்த சம்பவம், பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்ததும் பூமியிலிருந்து பரலோகத்திற்கு போனதும் அதில் நடந்த சம்பவம், அது என்னவென்று பார்க்கும்பொழுது சிறைப்பட்டவர்களை சிறை ஆக்கினார். அந்த பகுதிகளிலே வெளிப்படுத்தப்பட்டதான அந்த வார்த்தைகள் தான் சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அப்படி என்று சொல்லுகின்றதான வார்த்தை. அப்போ யாரை சிறையாக்கினது? இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சிறையாக்குகிறார். யாரை சிறையாக்குகிறார்? அது அடுத்த பகுதி. அது முக்கியமான கேள்வியும் கூட. சரிங்களா? அப்போ இதை சிந்தித்து நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். இந்த பழைய புதிய ஏற்பாட்டின் 2 வசனங்களிலே ஒரு முக்கியமான வாக்கியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 வசனங்களில் சங்கீதம் 68:18 எபேசியர் 4:8 நீங்க பார்த்தீங்கன்னா தேவரீர் உன்னதத்திற்கு ஏறி அப்படின்ற வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல 4:8 எபேசியர் 4:8 அவர் உன்னதத்திற்கு ஏறி என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்போ இந்த 2 பகுதியிலும் மிக முக்கியமாக வெளிப்படுத்தப்பட்டதான அந்த வார்த்தை உன்னதம் என்ற அந்த பரலோகத்தில் இருக்கக்கூடியதான இடத்தை வெளிப்படுத்துகின்ற வார்த்தையாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருக்கிறவர், உன்னதத்திலே வாசம் பண்ணி கொண்டு இருப்பவர். அப்போ இந்த பகுதியை, இந்த வசனங்களை அப்படியே நாம் எடுத்து 3 பகுதிகளாக அதை கவனிக்க போகின்றோம். முதல் பகுதியில இயேசு உன்னதத்தில் இருந்தார். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. இயேசு உன்னதத்தில் இருந்தார். அதே போல இயேசு பரலோகத்தில் இருந்தார். 2 ஒன்றுதான், ஒரே இடம். அப்போ பரலோகத்தில் இருந்து வந்தவர், உன்னதத்தில் இருந்து வந்தவர் இந்த பூமியில வந்து இறங்கும் பொழுது என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, இந்த இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிக்க மனுஷகுமாரனாக பூமிக்கு வந்தார் என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த வேதம் என்ன சொல்லுகிறது என்றால், உன்னதத்தில் இருந்தவர் பூமியின் தாழ்விடங்களில் அல்லது பூமிக்கு வந்து பூமியின் தாழ்விடங்களுக்கு சென்றவராக, அதாவது மனுஷகுமாரனாக வந்து பூமியிலே இறங்கி பாவிகளுக்காக சத்துருவினாலே ஆளுகை செய்து கொண்டு இருக்கின்றதான அந்த பிள்ளைகளை விடுவிக்கத்தக்கதாக, திரும்பவுமாக அவர்களை தம்முடைய சொந்த ஜனமாக மாற்றிக்கொள்வதற்காக, இழந்து போனதான அந்த அதிகாரத்தை திரும்பவும் அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, நீதிமான் என்ற பரிசுத்தவான் என்ற அந்த பரிசுத்தமுள்ள வாழ்க்கையினுடைய தன்மையை இழந்து விட்டதான அந்த பகுதியை மீண்டுமாக அந்த பாவியனுடைய தன்மையிலிருந்து மாற்றப்பட்டு பரிசுத்தவான்களாக மாற அல்லது நீதிமான்களாக மாற
அவர் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னா, சிலுவையிலே தன்னை பாவமாக்கி மரித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது பகுதி, இயேசு உன்னதத்தில் இருந்து பூமிக்கு தாழ்விடங்களில் இறங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பூமியின் தாழ்விடங்கள், பூமியினுடைய இருதயம், அது பாதாளமாக, அந்த தாழ்விடங்களுக்கு, அந்த கீழான பரிதிசுக்கு அவர் செல்லுகின்றவராக இருக்கின்றார். தாழ்விடங்களில் இறங்கினார். அப்போ அந்த தாழ்விடங்களில் வருவதற்கு இயேசு கிறிஸ்து தன்னை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்தினார். தேவகுமாரனாக பரலோகத்திலே இருந்தவர் பூமிக்கு இறங்கி வரும்பொழுது தன்னை மனுஷகுமாரனாக வெளிப்பட்டு இந்த பூமிக்கு அவர் வருகின்றவராக இருக்கின்றார். மனுஷகுமாரனாக வந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மரித்த அந்த இயேசு மூன்றாம் நாள் உயிருடன் எழுந்து தாம் முன்பு இருந்த பரலோகத்தின் உன்னதத்திற்கே மீண்டுமாக ஏறி போனார். இது இரண்டாவது பகுதியினுடைய சாராம்சம். அந்த 3 நாள் உயிருடன் எழுந்தார் அப்படின்னு சொன்னா, மூன்றாவது நாள் உயிருடன் எழுந்தார் என்று சொன்னால், நாட்களுடைய குறிப்பு அப்படி நாம் எடுத்து அந்த நாட்களை வைத்து கணக்கிட்டு நாம் ஓடிவிடக்கூடாது. அந்த நாட்களுடைய கணக்கை மிக தெளிவாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே தெளிவாக யோனாவினுடைய தீர்க்கதரிசியை குறித்து, யோனா தீர்க்கதரிசியை குறித்து தெளிவாக அவர் சொல்லி இருக்கின்றார். இரவும் பகலும், இரவும் பகலும், இரவும் பகலும் என்று சொல்லி. அப்போ இந்த 24 மணி நேரம், 24 மணி நேரம், 24 மணி நேரம், 72 மணி நேரமும் அவர் இந்த பூமியின் இருதயத்திலே இருந்தார் என்பதை மிக தெளிவாக சுட்டி காட்டுகின்றார். அப்போ அந்த 3 நாட்கள் என்பது, அந்த 72 மணி நேரம் என்பது என்ன என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை குறித்தும் போன மாதத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன். அதை கவனமாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். சரி, மூன்றாவது பகுதிகளுக்குள்ளாக நாம் இப்பொழுது வரலாம். அந்த மூன்றாவது பகுதியில இயேசு பரலோகத்திற்கு ஏறினார் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. எங்க? பூமியின் தாழ்விடங்களுக்கு போய் மூன்றாவது நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுது அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். பரலோகத்திற்கு எப்பொழுது போனார்? அதுவரையிலும் அந்த பூமியிலே இருந்தாரா? உயிர்த்தெழுந்த உடனே போனாரா? அல்லது பூமியிலே இருந்தாரா? எத்தனை நாட்கள் இருந்தார்? அப்படியெல்லாம் அடுத்ததாக நாம் பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து உன்னதத்திற்கு ஏறினார். அப்போ பரலோகத்திற்கு ஏறினார், உன்னதத்திற்கு ஏறினார் என்பது இந்த மூன்றாவது பகுதியில வெளிப்படுத்துகின்ற ஒரு காரியம். இந்த 3 பகுதிகளையும் அப்படியே வைத்துக்கொண்டு இயேசு கிறிஸ்துவாகிய இவர் ஒருவரை தவிர பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை என்று வெளிப்பாடுகளிலே வல்லவராகிய யோவான் தனது எழுத்துக்களை வேதத்தில் முத்திரையாக அவர் பதித்துள்ளார். நல்லா கவனிக்கணும் அந்த வார்த்தைகளை. இயேசு கிறிஸ்துவாகிய இவர் ஒருவரை தவிர பரலோகத்திற்கு ஏறினவன் ஒருவரும் இல்லை என்பதுதான் யோவானுடைய மிக தெளிவான கூற்றாக, சத்தியமாக காணப்படுகிறது. ஆணித்தரமாக அந்த வார்த்தைகளை அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போ பூமியிலிருந்து ஒரு மனிதன் போனார் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அவர் அங்கே போனார், அங்கே பேசினார், அங்கே பேசின காரியங்கள் எல்லாம் பார்த்தாரு, வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை குறித்து எழுதுகிற சம்பவத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் அவரும் அந்த உன்னதத்திற்கு போனார். உன்னதம் என்று சொல்லுகின்றதான அந்த 3வது வானத்திலே இருக்கின்றதான அந்த தோட்டத்திலே இருக்கின்றதான உன்னதத்தில். அப்போ அந்த இடத்திற்கு அவர் போகிறதான காரியத்தை நாம் பரமண்டலங்களிலே இருக்கின்றதான் உன்னதம் என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது. அங்கே போனவர் யார் என்பது குறித்ததான ஒரு சலசலப்பும் இருந்து கொண்டிருக்கிறது வேத பண்டிதர்கள் மத்தியில. அதனால இவைகள் எல்லாம் நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டுமானால் வசனத்தை நாம் எடுக்கும் பொழுது வசனத்தை கொண்டு வசனத்தினாலே நாம்
ஆராய்ந்து பார்க்கும் பொழுது, அதை தியானிக்கும் பொழுது அதிலே தெய்வம் நமக்கு வெளிப்படுகின்றவராக இருக்கின்றார். அப்படியானால் பரலோகத்தில் தேவனுடைய குமாரனாக இருந்தவர் நமக்காக பூமியில் மனுஷகுமாரனாக பரலோகத்தை விட்டு இறங்கி தமது வேலையை முடித்த இயேசு வானங்களின் வழியாக பரலோகமாகிய உன்னதத்திற்கு ஏறினார். வானங்களின் வழியாக, மேகங்கள் மீது, வானங்களின் வழியாக. நாம் பார்க்கின்ற வானம் மட்டுமல்ல, ஒரு வானம் அல்ல. இந்த வானங்கள் அப்படின்னு சொல்லுகிறது பல வானங்கள் இருப்பதாக வேதத்திலே நாம் பார்க்கின்றோம். அப்படியே அந்த வானங்கள் வழியாக அவர் பரலோகத்திலே இருக்கின்றதான உன்னதத்திற்கு ஏறி போனார். பரலோகமாகிய உன்னதத்திற்கு ஏறினார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அப்போ இதை அறிந்து கொள்வதற்கு, இதை விளங்கிக் கொள்வதற்கு, இதை சரியானபடிக்கு நாம் புரிந்து கொண்ட பின்பு சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்ற வார்த்தையை நாம் அறிந்து கொள்வதற்கு முற்படுகின்றவர்களாக இருக்கின்றோம். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார், சிறைப்பட்டவர்களை கொண்டு போனார், சிறைப்பட்டவர்களை கொண்டு வருவார். சரிங்களா? அப்போ இந்த ரகசியத்தை இப்பொழுது நாம் தொடர்ச்சியாக கவனிக்கலாம். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார், சிறைப்பட்டவர்களை கொண்டு போனார், சிறைப்பட்டவர்களை கொண்டு வருவார். இது முதல் வருகையோடு கூட சம்பந்தப்படுகின்ற ஒரு ரகசியம் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொன்னேன். இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகையின் மிக முக்கியமான ஒரு தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு பகுதிகளாக இவைகள் காணப்படுகிறது. அப்படி என்றால் அந்த ரகசிய வருகையை பார்ப்பதற்கு முன்பாக இந்த முதல் வருகையினுடைய சில பகுதிகள் கவனித்துட்டு வந்தோமே, அதனுடைய சாராம்சத்தை இப்பொழுது நாம் எடுத்துக்கொள்ளலாம். சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி அப்படின்னு சொல்லும் பொழுது லிட்டரலாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் சாதாரண அர்த்தத்தில் நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அவர்கள் தங்களுடைய மேன்மையான வாழ்க்கையை இழந்துவிட்டு தெய்வத்தை மறக்கக்கூடியவர்களாக இருந்தபடியினாலே இந்த சிறையிருப்புகளுக்குள்ளாக அவர்கள் கடந்து போகின்றதான வாழ்க்கை இருந்தது. அந்த சிறையிருப்பை குறித்து, சிறைப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை குறித்து எரேமியா 46:27 நாம் பார்க்கிறோம். என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, இதோ நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்தில் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதலோடும் சாங்கோபமாகத்தோடும் இருப்பான், அவனை தத்தளிக்க பண்ணுவார் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 30:3 உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். அப்போ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கினார் என்று சொல்லுகின்றதான இந்த வார்த்தை அடிமைத்தனத்தில் இருந்து சிறைப்பட்டவர்களை விடுவித்து அவர்களை திரும்பமாக கொண்டு வந்து சிறையாக்கினார் அப்படின்னு சொன்னா பழைய இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினார் என்பது இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளுகின்றோம். ஆனால் பரலோகத்திலே தேவனுடைய குமாரனாக இருந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக பரலோகத்தை விட்டு இறங்கி தமது வேலையை முடித்து வானங்களின் வழியாக பரலோகத்தில் உள்ள உன்னதத்திற்கு ஏறினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அதை பார்க்கும் பொழுது இந்த சிறையிருப்பினுடைய காரியங்களை இப்பொழுது நாம் கவனிக்கலாம். யார் இந்த சிறைப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால், ஆதாமின் வழியாக உலக மக்கள் அனைவரும் பிசாசினாலே சிறைப்பிடிக்கப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள்.
அவர்கள் மரித்த பொழுது பாதாளத்திற்கு போகின்றதான இடத்துல சிறைப்பட்டவர்களாக அங்கே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய, அதாவது தேவனுடைய வார்த்தையினாலே நடத்தப்பட்டு இருக்கின்றதான அவர்கள் ஒரு கூட்டத்தார் கீழான பரதீசிலே இருக்கக்கூடியதான இடத்திற்கும், இயேசுவை, அதாவது தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காத நம்பாத ஜனங்கள் மரித்த பொழுது பாதாளத்திற்கும் செல்லுகின்றவர்களாக, சிறைப்படுத்தப்பட்டவர்களாக அங்கே காணப்படுகின்றார்கள். நோவா காலத்திலே கீழ்ப்படியாமல் போன ஆத்துமாக்கள் என்றும் அவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறார். 1 பேதுருவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்ப்படியாமற் போனவர்கள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ அந்த நாட்களிலே வாழ்ந்த அத்தனை பேர்களும் அங்கே அழிக்கப்படுகின்றவர்களாக வேதம் நமக்கு அவைகளை சுட்டி காட்டுகிறார். இப்ப பாருங்க, அந்த 1 பேதுருவிலே 3வது அதிகாரம் 18-19 வாசிக்கும் போது இன்னுமாக நமக்கு தெளிவாக விளங்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நல்ல கவனிங்க. இப்போ உன்னதத்திலே இருந்தவர், பரலோகத்திலே இருந்தவர் பூமிக்கு வருகின்றார். இந்த பூமிக்கு வந்தவர் 30வது வயதில் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான மேன்மைகளை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கின்றார். ஊழியத்தை ஆரம்பித்த தெய்வம் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய தன்மைகளை சொல்லிக் கொடுத்து நடத்தி கொண்டு வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவரை ராஜாவாக ஏற்றுக்கொண்டு ஆளுகை செய்யக்கூடியவராக மாறுவார் என்று சொல்லி அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் தெய்வம் அந்த காரியத்தை அந்த இடத்துல செய்யல. அவர் வந்த நோக்கத்தை அந்த இடத்துல நிறைவேற்றுகின்றார். தேவனுடைய சித்தத்தை அந்த இடத்துல செயல்படுத்துகின்றார். தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்துவதனாலே தேவனுடைய ராஜ்யம் என்ன, பரலோக ராஜ்யம் என்பது தெளிவாக விளங்குகிறது. இதனாலே ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் ராஜாவாக வர வேண்டும் என்று விரும்பின அவர்கள், இவர் வராததினாலே அவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை மரணத்திற்குள்ளாக கொண்டு போய் நிறுத்துகிறார்கள். சிலுவையிலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3 நாட்கள் பாதாளத்திற்கு அவர் போகின்றதாக வேதத்தில் இப்பொழுது நாம் வாசித்தோம். சரீரம் கல்லறையில் இருக்கிறது, ஆத்மாவும் ஆவியும் அந்த பாதாளத்திற்கு போகின்றதாக இருக்கிறது. அதைதான் அவர் சொல்லுகின்றார் 19வது வசனத்திலே, அந்த ஆவியிலே அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறார். அப்ப இந்த நோவா காலத்திலே காணப்பட்டதான, சிறைப்பிடிக்கப்பட்டதான, அந்த பாதாளத்திலே இருக்கக்கூடியதான அந்த ஜனங்களுக்கு திரும்பவுமாக அங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவியினாலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்ததான காரியம் அறிவிக்கப்படுகிறது. அப்போ அந்த அறிவிக்கப்படுகின்றதான நேரத்தில் அங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள், அவர்களைத்தான் சிறைப்பட்டவர்களை சிறையாக்குகின்றார். அப்போ தேவன் சத்துருவினாலே சிறைப்பட்டு இருந்ததான அவர்களை தம்முடைய வசனத்தினாலே, வசனத்தை அனுப்பி தம்முடைய ஆவியிலே அதை பேசி அவர்களை சிறைப்படுத்திக் கொள்கிறார். இவர் சிறைப்படுத்திக் கொள்கிறார். அடுத்ததாக பக்கத்திலே இருக்கின்றதான பரதீசுக்கு போய் அந்த இடத்திலே இருக்கின்றதான பரிசுத்தவான்களை அழைத்து கொண்டு 3வது நாள் வெளியே வருகின்றவராக, உயிர்த்தெழுந்தவராக அவர் வருகின்றார். இப்ப உயிர்த்தெழுந்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3வது வானத்திற்கு போய் அந்த மத்திய பரதேசிலே இருக்கின்றதான தோட்டத்தில்
இந்த சிறைப்பிடித்தவர்களை சிறையாக்கி கொண்டு வந்தாரே, அவர்களை அந்த இடத்துல வைத்து, அந்த பரிசுத்தவான்களையும் கொண்டு போய் அந்த இடத்துல வைத்து, அவர்களுக்கு வரங்களை அளித்தார் என்றும் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறார்கள். அடுத்ததாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே 40 நாட்கள் இருந்து தம்முடைய சீஷர்களுக்கும் கிட்டத்தட்ட 150ற்கு மேலாக இருக்கக்கூடியதான ஜனங்களுக்கு தனிப்பட்ட விதத்தில் வெளிப்படுத்தி, அதே போல அவர்களோடு கூட சேர்ந்து மரியாளுடைய வீட்டிலே மீனையும் தேனையும் அவர் சாப்பிட்டவராக இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். அவர்களோடு கூட அந்த காரியத்தை செய்து முடித்து தேவனுடைய ராஜ்யத்தை இன்னும் அதிகமாக அவர்களுக்கு பிரசித்தம் பண்ணி 40வது நாள் உன்னதத்திற்கு ஏறி போகின்றார். வானங்கள் வழியாக உன்னதத்திற்கு, பரலோகத்திற்கு ஏறி போகின்றார். ஏறி போன என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்திலே உட்காரும் பொழுது இந்த வார்த்தை அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ணும் பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டார். சரி, அது அப்படியே இருக்கு. இப்போ பரமண்டலங்களிலே பிதாவினுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றதா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்புகின்றார். பூலோகத்திற்கு வந்ததான பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கித்ததான, போதித்ததான, உபதேசித்ததான அந்த ரகசியங்களை பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களுக்கு விளங்க காட்டி, அந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே மாற்றப்பட வேண்டும் என்பதை நினைத்து பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அவர்களை விடுதலையாக்குகிறது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் விடுதலையாக்கும் பொழுது உன்னதத்திலே இருக்கின்றதான இயேசு கிறிஸ்துவும் பூமியிலே இருக்கின்றதான பரிசுத்த ஆவியானவரும் 2 பேரும் ஒன்றாக இணைந்து இந்த ரட்சிப்பினுடைய காரியத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதனாலே சிறைப்பிடிக்கப்பட்ட உயிரோடு இருக்கின்றதான ஜனங்கள், சத்துருவினாலே ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றதான ஜனங்கள், சத்துருவினாலே சிறைப்பட்டு இருக்கின்றதான அந்த ஜனங்கள், இவர்கள் வார்த்தையினாலே இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலும் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினாலும் விடுதலையாக்கப்பட்டு சத்துருவினுடைய சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இவர்களுக்குள்ளாக சிறையாக்கப்படுகின்றார்கள். இந்த சிறையாக்கப்பட்டவர்களை அனுதினமும் தேவன் சபையிலே சேர்த்து கொண்டு வருகின்றார். இதான் முக்கியம். அனுதினமும் சபையிலே தேவன் பரிசுத்த ஆவியானவர் சேர்த்து கொண்டு வருகின்றார். பரலோகத்திலே உன்னதத்திலே இயேசு கிறிஸ்து அந்த வேலையை அங்கிருந்து செய்து கொண்டிருக்கிறார். பூமியிலே பரிசுத்த ஆவியானவர் கீழே இருந்து அந்த வேலையை பூமியிலே செய்து கொண்டு இருக்கிறார். இப்போ சிறைப்பட்டு இருக்கின்றதான அந்த பிள்ளைகள் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே சிறையாக்கப்பட்டவர்களாக, இயேசு கிறிஸ்துவோடு கூட வாழக்கூடியவர்களாக, அந்த தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்குடையவர்களாக, பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் சகலவற்றையும் செய்து கொண்டே இருக்கின்றார். இப்போ சிறைப்பட்டவர்களை சிறையாக்கின பொழுது இந்த சிறைப்பட்டவர்களை கொண்டு போக அவர் வரப்போகின்றார். யார் வரப்போகின்றார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திரும்பமாக வரப்போகின்றார். எங்கே வரப்போகின்றார்? பூமிக்கு அல்ல, மத்திய ஆகாயத்துக்கு வரப்போகின்றார். மத்திய ஆகாயத்தில் என்று சொன்னால் மத்திய பரதேசுக்கு அவர் வரப்போகின்றார். மத்திய பரதேசிலே இருக்கின்றதான அங்கே கொண்டு போய் வைத்ததான அந்த முதல் கூட்டத்தார் சிறைப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினாலே சிறைப்பட்டவர்கள், முதல் பழைய ஏற்பாட்டினுடைய பரிசுத்தவான்கள், அவர்கள் அந்த இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்துல இருந்து அவர் அனுப்புகின்றதான அந்த சப்தம், அங்கிருந்து வருகின்றதான அந்த சப்தம், அந்த ஒளி, அந்த வார்த்தை பரிசுத்த ஆவியானவராலே பூமியிலே சிறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றதான இந்த சபையை
தூதர்கள் மூலமாக மேகங்களின் ஊடாக அவர் எடுத்து சென்று அங்கே இயேசு கிறிஸ்துவோடு கூட சிறைப்படுத்த போகின்றார். நல்லா கவனிச்சுக்கணும். மத்திய ஆகாயத்திலிருந்து வந்ததான அந்த சப்தம் முதலாவதாக, அதாவது புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மரித்தவர்களை உயிரோடு கூட எழுப்புகின்றதாக இருக்கும். அவர்கள் உயிரோடு கூட எழுகின்றார்கள். அடுத்ததாக உயிரோடு கூட இருக்கின்றதான நாம் மறுரூபம் ஆக்கப்பட்டு, அடுத்த ஒரு சரீரம் மறுரூபம் ஆக்கப்பட்டு, இந்த சபை முழுவதும் அப்படின்னு சொல்லும் பொழுது, சபை என்று சொன்னாலே நாம் நினைத்துக்கணும் ரட்சிக்கப்பட்டால் போதும், அப்படி போயிடலாம் இப்படி போயிடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறோம். அதெல்லாம் இல்லை. நிறைய ப்ராசஸ் இருக்கிறது. அதை தான் உள்ள நுழையணும், அதுக்கு தான் உள்ள போகணும். இப்போ அதெல்லாம் செய்ய செய்ய அப்போ அந்த ப்ராசஸ் என்ன என்று அப்படி பார்க்கும்போது அடுத்த ஒரு செய்திக்கு நான் சொல்றேன். ஆனால் அது இன்ட்ரடக்ஷனாக நான் சொல்ல முடியும். இந்த ரட்சிப்பினுடைய காரியங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது முதலாவது ரட்சிக்கப்படுகிறவர்கள் சகோதரியாக மாறுகிறார்கள். சகோதரியாக மாறுகின்றதான நேரத்தில் 7 விதமான அனுபவங்கள் அவர்களுக்குள்ளாக வர வேண்டும். அது ஃபுல்ஃபில் ஆகும் பொழுது அடுத்ததாக அவர்கள் அந்த மனைவி என்ற ஸ்தானத்திற்குள்ளாக செல்லுகின்றார்கள். அந்த மனைவி என்ற ஸ்தானத்திற்குள்ளாக போகும்பொழுது அங்கே 7 விதமான அனுபவங்கள் அவர்கள் இந்த உலகத்திலே செய்தாக வேண்டும். அது ஃபுல்ஃபில் ஆகும் பொழுது அடுத்ததாக மணவாட்டி என்ற ஸ்தானத்தை அவர்கள் பெறுகின்றார்கள். அந்த மணவாட்டியினுடைய ஸ்தானம் என்று சொல்வது ஏதோ ரட்சிக்கப்பட்ட மணவாட்டி ஆயிட்டா சபையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அனுபவம் இல்லை. அதிலேயும் 7 விதமான அனுபவங்கள் உண்டு. அந்த 7 விதமான அனுபவங்களுக்குள்ளாக கடந்து போய் அந்த உபதேசங்களுக்கு உள்ளாக நம்மை ஆட்கொண்டு தெய்வத்தாலே சிறைப்படுத்தப்பட்டு அந்த 21 ரகசியங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செய்து முடித்தால் ஒழிய மணவாட்டி என்ற பெயர் நமக்கு வழங்கப்படாது. இப்போ இவ்வளவு மகத்துவம் நிறைந்ததான வார்த்தைகள் இருக்கும் பொழுது சபை எப்படி நாம் செயல்படுத்தி கொண்டு வருகின்றோம், சபையினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது? அதனால தான் இந்த காலத்தில் இந்த சபையை குறித்ததான பல ரகசியங்கள் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுத்து கொண்டு வருகிறேன். இப்போ இந்த சபை என்று சொல்லுகின்றதான நாம், மணவாட்டி என்று சொல்லுகின்றதான நாம், புதிய ஏற்பாட்டினுடைய மணவாட்டி, பழைய ஏற்பாட்டிலும் மணவாட்டி இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டினுடைய மணவாட்டி நாம். நித்தியத்திற்கு போகணும்னா சும்மா அப்படியே போயிட முடியுமா? எவ்வளவு பெரிதான காரியங்கள் இருக்கிறது. அப்போ அப்படி போகின்றவர்கள், அப்படி பரிசுத்த ஆவியானவர் அவர்களை தெரிந்தெடுத்து அந்த ரகசிய வருகையில கொண்டு போய் மத்திய ஆகாயத்தில் தெய்வம் விடுகின்றதான நேரத்தில் 7 வருடங்கள் அங்கே ஒரு சுத்திகரிப்பு நமக்கு நடைபெறுகிறது. அந்த சுத்திகரிப்பு நடந்த பின்பு 7வது வருடத்தில் கல்யாணம் நமக்கு நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கும் மணவாட்டிக்கும் அங்கே திருமணம் நடந்த பின்பு அந்த சிறையாக்கப்பட்டதான நம்மை இந்த பூமிக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொண்டு வருகின்றார். இதற்கு ஆதாரமான வசனங்கள் 1 தெசலோனிக்கர் புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவதாக எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோட கூட கொண்டு வருவார். ஓகே, சரி. இப்போ பரலோக, அதாவது மத்திய ஆகாயத்திலிருந்து பூமிக்கு நாம் இறங்கி வருகின்றவர்களாக இருக்கின்றோம். பூமிக்கு இறங்கி வருகின்றதான நேரத்தில் இந்த பரிசுத்த கூட்டம், உயிர்த்தெழுந்த சரீரம், மறுரூபமாக்கப்பட்ட சரீரம், முதல் பரிசுத்தவான்களுடைய கூட்டம், இவைகள் எல்லாம் சேர்ந்து பரிசுத்த தூதர்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த ஆவியானவரும் எல்லா தூதர்களும் நம்மை அழைத்து கொண்டு இந்த ஒலிவ மலைக்கு வந்து இறங்க போறார். எந்த ஒலிவ மலையிலிருந்து அவர் ஏறி போனாரோ அதே ஒலிவ மலையிலே வந்து இறங்க போகின்றார். அங்கே இறங்குகின்றதான நேரத்தில்
அந்த 7 வருடங்கள் பூமியிலே உபத்திரவ காலம், மகா உபத்திர காலம் நடந்து கொண்டு இருந்ததான அந்த காலம் முடிவடைகிறது. அங்கே அர்மகதோன் என்ற யுத்தம் நடைபெற போகிறது. அந்த அர்மகதோன் யுத்தத்தில் அந்தி கிறிஸ்துவும் கள்ளத்திற்குதரிசியும் சிறைப்பிடிக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றார்கள். வலு சர்ப்பத்தை பிடித்து சங்கிலியினாலே தூதன் கட்டி வைக்கின்றார், பால்மோனி கட்டி வைக்கின்றார். அந்த 1000 வருட அரசாட்சி பூமியிலே நடைபெற போகிறது. அந்த பூமியிலே நடைபெறுகின்றதான நேரத்திலே தான் துரோகிகளாகிய மனுஷர்களுக்காக வரங்களை பெற்றுக்கொண்டார். துரோகிகளாகிய மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார். துரோகிகள் மத்தியிலே இயேசு கிறிஸ்து 1000 வருட அரசாட்சியில் வாசம் பண்ணுவார் என்று வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூமியிலே இருக்கின்றதான இந்த சரீர பிரகாரமாக இருக்கின்றதான மனிதர்கள் இருப்பார்கள். அவர்கள் சத்துருக்களோடு கூட இருந்தபடியினாலே, சத்துருவினுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தபடியினாலே, தெய்வத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக இருந்தவர்களை எடுத்துக்கொண்டு போனார், சிறைப்பிடித்துக் கொண்டு போனார், மறுபடியும் சிறைப்பிடித்துக் கொண்டு கீழே வந்தார். இப்ப வந்துட்டு நாம உயர்ந்த சரீரத்தோடு கூட அல்லது மறுரூபமாக்கப்பட்ட சரீரத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட பரிசுத்த ஆவியானவரோடு கூட இந்த இடத்துல இருக்கிறோம். இப்படி இருக்கும்போது சாதாரணமாக சரீர பிரகாரமாக இருக்கின்றதான அவர்கள் தான் துரோகிகள் என்று வேதம் சுட்டிக்காட்டு. இந்த துரோகிகளை ஆளுவதற்காக நாம் உயிரோடு கூட இருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் பூமியில நம்மோடு கூட ஆளுகை செய்து கொண்டிருந்தாரே, அந்த நேரத்தில் அந்த வசனத்தின் அடிப்படையில் உன்னதத்தில் இருந்து வரங்கள் நமக்கு அளிக்கப்படுகின்றன, சபைக்கு கொடுக்கப்படுகின்றன. ஏன்? இந்த சபையானது பக்தி விருத்தி உருவாக்கத்தக்கதாக, துரோகிகளாக இருக்கக்கூடியவர்களை தேவனுடைய பக்கமாக திருப்புவதற்காக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்கள், போதகர்கள், உதவியாளர்கள், கண்காணியாளர்கள், இப்படிப்பட்டதான 7 விதமான ஊழியர்கள், 7 விதமான அந்த தீர்க்கதரிசிகள், இவர்கள் எல்லாம் சிறைப்படுத்தப்பட்டு இருக்கின்றதான அந்த துரோகிகளை விடுவிக்கத்தக்கதாக சபைக்கு இந்த வரங்கள் அளிக்கப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து வரங்களை பெற்றுக்கொண்டார் என்பதற்கு என்ன ரீசன் அப்படின்னு சொன்னா, இந்த 1000 வருட அரசாட்சியில அவர்களை ஆளுவதற்காக, அந்த துரோகிகளை ஆளுவதற்காக அவர் வரங்களை பெற்றுக்கொண்டார். இப்படி பலவாறாக வேத வசனத்தில் அநேக ஆதாரங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் இந்த துரோகிகளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்று நீங்கள் பார்க்கும் பொழுது, சங்கீதம் 68:18 சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு போனேன், தேவனாகிய கர்த்தர் மனுஷருக்குள் வாசம் பண்ண பொருட்டு துரோகிகளாகிய மனுஷர்களுக்காகவும் வரங்களை பெற்றுக்கொண்டீர் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அது 4:8 எபேசியர் 4:8 அதை தொடர்ந்து நாம் பார்த்தோம். அப்போ துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு, இந்த துன்மார்க்கர் யார் அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 36:1 துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. துரோகிகள் யார் எப்படி சொல்றாரு பாருங்க. அடுத்து 68:6 சொல்றார். சங்கீதம் 68:6 தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார், துரோகிகளோ வறண்ட பூமியில் தங்குவார்கள். சங்கீதம் 75:10 பாருங்க, துன்மார்க்கருடைய கொம்புகளை எல்லாம் வெட்டி போடுவேன், நீதிமானுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 66:7 பாருங்க, அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார், அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது, துரோகிகள் தங்கள் உயர்த்தாதிருப்பார்களாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உள்ள ஜனங்களை, அதாவது துரோகிகளை, ஒரு சமுத்திரம் தொடங்கி மறுசமுத்திரம் வரைக்கும், நதி தொடங்கி பூமியின் எல்லை வரைக்கும் அவர் அரசாளுகின்றவராக இருக்கிறார். வரங்களை பெற்றுக் கொண்டதான இயேசு கிறிஸ்து இப்போ முதல் வருகையில நமக்கு இந்த வரங்களை அளிப்பதற்காக, நம்மை மீட்டெடுத்து வரங்களை அளிப்பதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு தன்னை வெளிப்படுத்தினார்.
ரகசிய வருகையில அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பகிரங்க வருகையில 1000 வருட அரசாட்சியில துரோகிகளுடைய மத்தியில அவைகளை செயல்படுத்துகின்றவராக அவர் காணப்படுகின்றார். அந்த 1000 வருடம் அரசாட்சியில நாம் எல்லாம் இந்த பூமியில திரும்பவுமாக அவரோடு கூட ஆளுகை செய்கின்றவர்களாக இருப்போம். இந்த 1000 வருட அரசாட்சி முடிந்த பின்பு வலு சர்ப்பம் கட்டவிழ்க்கப்படுகின்றதாக இருக்கும். அவன் வெளியே வருவான். இந்த துரோகிகளை கூட்டு சேர்த்து கொண்டு மறுபடியும் தெய்வத்தோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு கூட யுத்தம் செய்வதற்காக வருவான். பிதாவானவர் வானத்திலிருந்து அக்கினியை அனுப்பி, வார்த்தையை அனுப்பி சத்துருவை, வலு சர்ப்பத்தை நிர்மூலமாக்குகின்றார், அழித்து போடுகின்றார். அந்த கிறிஸ்து கள்ளத்திற்கு தரிசி வலு சர்ப்பமும் வருமாக மொத்தமாக அந்த 1000 வருட அரசாட்சிக்கு முன்பாகவும் பின்பாகவும் அழிக்கப்படுகின்றவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலே முடிக்கிறேன் நான். உலகத்திலே ஆதாம் முதற்கொண்டு இந்த கடைசி 1000 வருட அரசாட்சியினுடைய கடைசி மனிதன் வரையிலும் ஆக்கினை தீர்ப்படைவதற்கும் நியாய தீர்ப்படைவதற்கும் பரலோகத்திற்கு முதல் முறையாக ஏறி செல்ல போகின்றோம். வெள்ளாடுகளாக செம்மறியாடுகளாக பிரிக்கப்பட்டு ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்புக்குள்ளாக கடந்து போய் அவர்கள் முழுமையாக ஆக்கினைக்குள்ளாக இருக்கிறவர்கள் நித்திய மரணத்திற்கும், நியாய தீர்ப்பு பெற்றவர்கள் நித்திய ஜீவனுக்குள்ளாகவும் பிரவேசித்து நித்தியமான அந்த வாழ்க்கை, புதுவிதமான அந்த வாழ்க்கை, புதிய எருசலேமினுடைய அந்த வாழ்க்கை, புதிய பூமியினுடைய வாழ்க்கை, புதிய வானத்தினுடைய வாழ்க்கையை நித்தியமாக வாழ்வதற்கு தேவன் நமக்கு கிருபை பாராட்டி இருக்கின்றார். இந்த அனுபவம் நமக்கு வேண்டாமா? சபையே, விழித்துக்கொள். இது ஒரு வருகையினுடைய அடையாளமாக உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டு வந்தாலும் ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இது உங்கள் மத்தியிலே நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன். சபையே, ஜாக்கிரதையாயிரு. சபையே, விழித்துக்கொள். நேசர் சீக்கிரமாய் வரப்போகின்றார். என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகின்றார். மாரநாதா, இயேசுவே வாரும் என்று சொல்லுவோமா? மாரநாதா, இயேசுவே சீக்கிரமாய் வாரும். மாரநாதா, இயேசுவே சீக்கிரமாய் வாரும். ஜெபிப்போமா? பரலோக குடும்பத்திற்கும் பூலோக குடும்பத்திற்கும் நாமக்காரராக இருக்கின்றதான என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவே, உம்மை நோக்கி நாங்கள் வருகின்றோம். இந்த அருமையான வார்த்தைகளை, தெய்வத்தினுடைய மகத்துவங்களை, வருகையினுடைய தன்மைகளை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தி கொடுத்து நாங்கள் இந்த உலகத்திலே சத்துருவினாலே மீண்டுமாய் சிறைப்பிடித்து கொண்டு போய் விடாதபடிக்கு, சிறைப்பிடிக்கப்பட்டு இருக்கின்றதான ஜனங்களை மீட்டெடுக்கத்தக்கதாக ஆவியானவருடைய பலத்தோடு கூட இந்த வார்த்தைகளை நாங்கள் பேச, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ஐயா. தைரியமாய் சுவிசேஷித்த அறிவிக்க, அதற்காக ஜெபிக்க ஒரு கூட்டத்தை நீர் எழுப்புவீராக. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான ஜனங்கள் மத்தியில இப்படிப்பட்டதான ஒரு கூட்டம் எழும்பட்டும். மணவாட்டி என்ற அந்த ஸ்தானம் எவ்வளவு பெரியதான முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அதற்கு தகுதி உடையவர்களாக நாங்கள் மாற ஆவியானவர் தாமே எங்களுக்கு உதவி செய்வீராக. சகோதரியாக, மனைவியாக, மணவாட்டியாக மாறுவதற்கு ஒவ்வொரு படிகளாக நாங்கள் உயர எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. இந்த மேலான அனுபவங்கள் அனுதினமும் எங்களுடைய வாழ்க்கையில நடந்தேறட்டும். அழிந்து போகின்றதான ஆத்துமாக்களுக்காக
பாரப்படுகின்றவர்களாக, பேசுகின்றவர்களாக, உழைக்கின்றவர்களாக, செயல்படுகின்றவர்களாக எங்களை உருவாக்கும், உருவேற்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய வருகையில நாங்கள் பங்கடைய வேண்டும். உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவரே. எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ நினைவுகளிலே சிதறிக் கொண்டிருக்கின்றதான எங்களை ஒருமனப்படுத்துவீராக. உலகம் போகின்றதான போக்கு வித்தியாசமாயிருந்தால், சத்துருனுடைய ஆளுகை அதிகமாக செயல்பட்டு கொண்டு வந்தால், தெய்வத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கின்றதான ஒரு கூட்டத்தார் ஆங்காங்கே தெய்வத்திற்காக சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி கொண்டு இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்கிலும் இதற்காக ஜெபிக்கின்ற, உழைக்கின்ற அநேக கூட்டங்கள் உண்டு ஆண்டவரே. இரவு பகல் என்று பாராமல் உழைக்கின்றதான ஜனங்கள் உண்டு. காடு மேடு என்று தெரியாமல் அலைகின்றதான ஜனங்கள் உண்டு. இந்த பிள்ளைகள் எல்லாம் நீர் கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்முடைய திரு வசனத்தினாலே, திரு ரத்தத்தினாலே அவர்களை சுத்திகரிக்கும்படிக்காக, விடுதலையாக்கும்படிக்காக, அவர்களை ஆசீர்வதிக்கும்படிக்காக, அவருடைய குடும்பங்களை நீர் உயர்த்தும்படிக்காக வேண்டி நிற்கின்றோம். உம்முடைய திருப்பாதத்திலே முழுமையாக எங்களை சமர்ப்பிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய பிரசன்னம் தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்வதாக. பரலோகத்திலே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கிற இயேசு கிறிஸ்துவும், பூலோகத்திலே எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டே இருக்கின்றதான பரிசுத்த ஆவியானவருக்கும் மனதார எங்களுடைய துதியையும் நன்றியையும் ஸ்தோத்திரத்தையும் தொழுகையும் ஏறெடுக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் திவ்ய நாமத்திலே ஜெபிக்கின்றோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி, என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்திரி, என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்திரி. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என்னுடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து, என் நோய்களை எல்லாவற்றையும் குணமாக்கி, என் பிராணனை அழிவுக்கு விலக்கிமிட்டு, என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கின்றார். ஆமேன். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும், பரிசுத்த ஆவியானவருடைய அஞ்ஞனமும் ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திவ்ய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன்.